அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்ப ரெண்டாவது வீடியோவோட சந்திரியும் 2025ஆம் ஆண்டு பேப்பர் 2 எலாபரேஷன் கிளாஸ்ல ரெண்டாவது கிளாஸ்ல சந்திரியும். சரி, இப்ப முதலாவதுல நம்ம ஒன்றிலிருந்து 5 வரைக்கும் பார்த்தோம். ஒன்றிலிருந்து 5 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்திருக்கோம். இப்ப ரெண்டாவது கிளாஸ்ல இருந்து 6வது கேள்வியில இருந்து பார்ப்போம். சரி, 6வது கேள்வி. இப்ப இந்த 6வது கேள்வி எதுக்குள்ள வந்திருக்கேன்டா, எலக்ட்ரிசிட்டியில தடைகள் பத்தின கேள்விதான் இது. தடைகள்ல எவ்வாறு இணைக்கிறதால விளைவு தடை என்ன மாதிரி வருது என்கிறத பத்தின கேள்விதான் இது. ரைட். இப்ப எலக்ட்ரிசிட்டிங்கிற பாடம் வந்துட்டு என்னத்தை பத்தி பாக்குறேன்டா, அசைகிற ஏற்றங்களால வார விளைவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இப்ப அசைகிற ஏற்றம் எங்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், இலத்திரன் மட்டும்தான் என்ன செய்ய போதும் சடத்துவத்துல சடத்துவ பொருட்கள்ல என்ன செய்யும், இலத்திரன் மட்டும்தான் அசையக்கூடியதா இலத்திரன் மட்டும்தான் காணப்படும். உங்களுக்கு தெரியும், இலத்திரன் ஒரு திசையில ஓடினால் இலத்திரன் இப்ப இது ஒரு கம்பி என்று எடுக்கன், இந்த திசையில இலத்திரன் ஓடினால் உங்களுக்கு தெரியும் இந்த திசையில என்ன காணப்படும், மின்னோட்டம் ஓடும். இது முதலாவது. அடுத்தது இலத்திரன் பாயக்குள்ள, இலத்திரன் இப்ப ஓடக்குள்ள இலத்திரன் வந்துட்டு ஏனைய அணுக்கள்ல மோதும் என ஏனைய வேகம். இப்ப இலத்திரன் வந்துட்டு ஒரு வேகத்துல என்ன செய்ய போது பாய போது, அப்படி இலத்திரன் ஒரு வேகத்துல பாயக்குள்ள ஏனைய அணுக்கள் ஏனைய கருக்கள்ல என்ன செய்ய போகுது, ஏனைய புரோத்திரன் அந்த இதுகள் எல்லாம் மோதி என்ன வரப்போகுது, அந்த இலத்திரண்டு வேகம் குறைய போகுது. இதுதான் சொல்றோம் தடை என்று. சரிதானே? இலத்திரண்ட வேகத்தை எது குறைக்குதோ, எது குறைக்கிற காரணியா இருக்கோ அதைத்தான் என்ன செய்வோம், தடை என்று சொல்லுவோம். ரைட். இப்ப இந்த தடை என்னத்துல தங்கி இருக்கும் என்று சொன்னா, இந்த தடை வந்துட்டு என்னத்துல தங்கி இருக்குமெண்டா, முதலாவது பௌதீக கணியங்கள்ல தங்கி இருக்கும். வெப்பநிலை, இழுவை, அது மாதிரியான பௌதீக கணியங்கள்ல என்ன செய்ய போதும் தங்கி இருக்க போகுது. ரைட். இப்ப உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி என்றாலே தெரிஞ்சுக்கிற சமன்பாடு தான் என்ன, பி சமன் ஐஆர். இதைத்தான் சொல்லுவோம் ஓமின் சமன்பாடுன்னு சொல்லுவோம். ஓமின் சின்னது தான் இது. அதாவது ஓமின் என்ன சொன்னார் என்றால், வெப்பநிலை போன்ற பௌதீக கணியங்கள் மாறாத விடத்து ஒரு கடத்திக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு V ஆனது அதனூடாக பாயும் மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமனாக காணப்படும் என்று சொன்னார். இப்ப உங்களுக்கு தெரியும், அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, வெப்பநிலை போன்ற பௌதீக கணியங்கள் மாறப்படாது. அதாவது வெப்பநிலை மாறினால் என்ன நடக்கும், தடை மாறும். தடை மாறினால் நேர்விகித சமனா வருமா, இல்ல, தடைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இதுல இருந்து அவர் பரிசோதனை ரீதியாக எடுத்த சமன்பாடு தான் டி சமன் ஐஆர். இப்ப இந்த ஆரை பத்தி பார்த்தோம் என்றால், இந்த ஆர் வந்துட்டு என்னத்துல தங்கியிருக்கும் என்றா, ஆர் வந்துட்டு முதலாவது அந்த கம்பியின் அமைப்பு. இப்ப அந்த கடத்தியின் அமைப்பு, கடத்தியின் திறன், அந்த கடத்துற திறன் என்ன சொல்றால், இப்ப பதார்த்தத்தின் தன்மை, அதாவது அந்த கம்பியின் தன்மையில இந்த தடை வந்து தங்கி இருக்கு. இப்ப பொது உதாரணத்துக்கு அலுமினியம் என்கிறதுக்கும் செம்பு என்கிறதுக்கும் தடைகள் ரெண்டும் வித்தியாசம். ஏன், நீங்க அதே அளவு அதே சர்வசமமான அலுமினியமும் சர்வசமமான செப்பும் எடுத்தீங்க என்றால் ரெண்டின் தடையும் வித்தியாசப்படும். ஏன், அதோட தன்மை வித்தியாசம். ரைட். அடுத்தது அந்த தடை வந்துட்டு என்னத்துல தங்கி இருக்கும் என்றால், அதோட நீளத்துக்கு நேர்விகித சமனா இருக்கு. இந்த தடையின் நீளத்துக்கு அல்லது அந்த கம்பியின் நீளத்துக்கு நேர்விகித சமனாக காட்டும். அடுத்தது அதன் குறுக்குவெட்டு பரப்புக்கு மாறு விகித சமனா காணப்படும். சரிதானே? இது மூணிலையும் அதோட தடை தங்கி இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு தடைக்கான சமன்பாடு ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ என்று பரிசோதனை முறைப்படி பெறப்பட்டது. சரிதானே? ரைட். ஏன் மின்னோட்டம் எலக்ட்ரன் இங்கால ஓடினால் மின்னோட்டம் இங்கால பாயுது, ஓமின் விதி என்ன, ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ எப்படி வந்து, இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த ஆர் வந்துட்டு தங்கி இருக்கிற காரணி அந்த வெப்பநிலை, அதெல்லாம் ஹீட்ல பார்ப்போம். ஹீட் படிக்கக்குள்ள ஆர் எப்படி மாறுது என்றெல்லாம் பார்ப்போம். இப்ப நான் இழுவை என்று உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன், இப்ப நீங்க ஒரு கம்பியில இழுவை ஒன்று இருந்தால் அதோட தடை மாறும் என்று சொன்னேன். அதான் பௌதிக கணியங்கள் எங்கக்குள்ள எல்லாம் வரும், இழுவை, வெப்பநிலை, அமுக்கம் எல்லாம் வரும். இப்ப இழுவை எங்கக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க,
இப்ப நீங்க இந்த கம்பியை இழுக்கிறீங்க என்றால் அந்த அணுக்களுக்கு இடையிலான தூரம் என்ன செய்யும்? அதாவது அணுக்கள் நெருங்கி இருக்கிறது என்ன செய்யும்? கொஞ்சம் விரியும். அப்ப கொஞ்சம் விரிஞ்சால் அதுக்குள்ள பாயிர இலத்திரன் லேசா பாயுமா கஷ்டமா பாயும்? லேசா பாயும். என்ன இது நான் சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இது வந்துட்டு பெரிய ஒரு இதுவா இதுல மெட்டீரியல் சயின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சரி, இப்ப இதுல தேவையானதை நோட் பண்ணுங்க. அடுத்த தடை இதுக்கு வரும். இப்ப உங்களுக்கு தடை என்றா என்ன, மின்னோட்டம் என்றா என்னன்னு சொன்னேன். ரைட், உங்களுக்கு இன்னும் ஒன்று தெரியாத ஒன்றுதான் வோல்ட். இந்த வோல்ட்ங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறித்த ஒரு நேரேற்றத்தை கடத்தின்ற ஒரு முனையிலிருந்து குறித்த ஒரு நேரேற்றத்தை என்ன செய்யும்? இப்ப அடுத்தது உங்களுக்கு தேவையான என்ன ஒன்றுதான் வோல்ட்ங்கிறது. நம்ம வோல்ட்ங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்ன, முடிவிலிருந்து ஒரு குறித்த ஒரு முடிவிலிருந்து ஓரளவு நேரேற்றத்தை கொண்டு வர செய்யப்படுற வேலை தான் என்ன வோல்ட்னு சொன்னோம். அதாவது இது வந்துட்டு இங்கால முடிவிலி என்று எடுக்க, இந்த முடிவிலிருந்து ஓரளவு நேரேற்றத்தை கொண்டு வரதுக்கு செய்யப்படுற வேலை தான் என்னவா இருக்கு? வோல்ட்னு சொல்லுவோம். ரைட், இங்க வந்துட்டு மின் அழுத்தம் இல்ல மின் அழுத்த வித்தியாசத்தை பத்தி தான் பார்ப்போம். ஏனென்றால் ஒன்று சார்பாக இன்னொன்றுதான் நாம செய்யப்படும். சரிதானே? ரைட், இங்க வந்துட்டு மின்னழுத்த வித்தியாசம் என்றா என்னண்டா, ஒரு கடத்திக்கு குறுக்கே ஓரளவு நேரேற்றத்தை கொண்டு செல்ல தேவையான செய்ய வேண்டிய வேலைதான் வோல்ட் என்று சொல்லுவோம். ரைட், இப்ப உங்களுக்கு இதுல V வோல்ட் அளவிலான பேட்டரியை கொடுத்திருக்கேன். அப்படி பாத்தீங்கன்னா இங்க வேற ஒரு தடையும் இல்லை. இந்த கம்பிகளுக்கு தடை இல்லைன்னு தான் நம்ம எடுப்போம். இணைப்பு கம்பிகளுக்கு ஒரு போதும் தடை இல்லைன்னு தான் எடுப்போம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறித்த தடைக்கு இது குறுக்கேயான வோல்ட் அளவு வித்தியாசம் என்ன? V என்று காணப்படும். ரைட், இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இப்ப மின்னோட்டம் வந்துட்டு இப்ப வந்துட்டு இது வந்துட்டு நேர், இது வந்துட்டு பிளஸ், இது வந்துட்டு மைனஸ். இதே மைனஸ் என்றா பேட்டரியின் பின்புறத்துல அந்த மைனஸ் என்கிற பக்கத்துல என்ன செய்யும்? இலத்திரன் செறிவாக காணப்படும். முன்னுக்கு இலத்திரன் குறைவாக காணப்படும். இதன் சார்பாக இது பிளஸ் ஆகும், இதன் சார்பாக இது மைனஸ் ஆகும் காணப்படும். ஏன்? இங்கால இலத்திரன் செறிவு குறைவாக காணப்படும். ரைட், அப்படி பாத்தீங்கன்னா இலத்திரன் இப்ப இது ஃபுல்லா தொடுக்கப்பட்டது அப்படின்னா இலத்திரன் இங்கால ஓடி இங்க வந்து இங்கால ஓடி இங்க பிளஸ் அடையும். இலத்திரன் இங்கால ஓடுது என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மின்னோட்டம் இங்கால ஓட போகுதுன்னு. மின்னோட்டம் இப்படி ஓடும். மின்னோட்டம் பிளஸ்ல இந்த மைனஸுக்கு ஓடும், இலத்திரன் மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு ஓடும். ரைட், இப்ப மின்னோட்டம் இங்கால ஓடுது, இலத்திரன் இங்கால ஓடுது. சரிதானே? ரைட், அப்ப இதுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு V, இதுல ஓடுற மின்னோட்டம் I. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது குறுக்கையான தடை, அதாவது இந்த இதுக்கு குறுக்கையா இந்த I மின்னோட்டம் ஓடக்கொள்ள இதுக்கு செய்யப்படுற வேலைதான் என்ன? V. அப்படி என்றால் நீங்க எழுதாம என்ன? V சமன் IR. இதான் நாங்கள் எழுதிக்கிறது. சரிதானே? ரைட், இப்ப அடுத்தது இந்த மின்னோட்டம் என்கிறது என்னத்தை சொல்றதுன்னா, அழகு நேரத்துல பாயிர ஏற்றங்களின் எண்ணிக்கை தான் மின்னோட்டம். அதாவது I சமன் அழகு நேரத்துல பாயிர மின்னோட்டங்களின் எண்ணிக்கை என்றால் ஏற்றங்களின் எண்ணிக்கை ஓவர் T. இதுதான் மின்னோட்டம் சொல்லும். இதுல அழகும் பரிமாணம் வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம், கூலோம் செகண்ட் மைனஸ் 1. சரிதானே? அழகு நேரத்துல எவ்வளவு இலத்திரன் பாயுதோ இங்கால அதான் இந்த ஐயா வரப்பு. விளங்கிட்டா? ரைட், சரி பிள்ளைகள், இப்ப நம்ம வந்துட்டு தடைகள இணைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். தடைகளை வந்துட்டு 2 முறையாக இணைத்து விளைவுல பல தடைகள் பெறப்படும். அதாவது இதேன்னு செய்யறா தடையில் வந்துட்டு ஆய்வு கூடத்துல எல்லா பெருமானத்திலையும் இருக்காது. தரப்பட்ட பெருமானங்களை வச்சு நமக்கு தேவையான தடையை பெறணும். அதுக்காக நம்ம 2 வகையை யூஸ் பண்ணி தடையை இணைப்போம். அல்லது இது வந்துட்டு அதுக்கு மட்டும் இல்லை, இப்ப இதுல நிறைய யூஸ் இருக்கு, அது சொல்றேன். இந்த வீட்டு மின் சுற்றுகளிலேயும் அந்த யூஸில் வரும். தடைங்கிறது வந்துட்டு நம்ம தடை மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ற ஃபேனும் ஒரு தடை தான், லைட்டும் ஒரு தடை தான். நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ, நம்ம என்னத்துல இருந்து சக்தியை பெறுறோமோ, என்னத்துல இருந்து வலுவை பெறுறோமோ அதுதான் என்ன தடையா இருக்க லோடுன்னு சொல்லுவோம்.
ரைட். இப்ப முதலாவது முறை வந்துட்டு தொடராக இணைக்கிறது. ஓலெல்லாம் படிச்சுப்பீங்க. தொடராக இணைக்கிறது. இது வந்துட்டு ஒரு கடத்தியில தடையை வந்துட்டு நம்ம இப்படிதான் குறிப்போம். தடையை வந்துட்டு இந்த இதெல்லாம் குறிப்போம். R1, R2, R3. இதுக்கு வந்துட்டு நம்ம V அழுத்தத்துல ஒரு பேட்டரி கொடுக்கும். சரிதானே? ரைட். இப்ப இதுக்கு சர்வ சமமான ஒரு தடையை வச்சு எவ்வளவு இது வந்துட்டு R1, R2, R3. இதுக்குள்ள I மின்னோட்டம் ஓடுது. இது V வோல்ட். இப்ப இதுக்கு சர்வ சமமான ஒரு தடையை வச்சு செய்யணும் என்றால் எப்படி வரப்போகுதுங்களா நாம பார்க்கணும். இது ஒரு தடை, இது V வோல்ட். ரைட். இப்ப இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். இப்போ ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியில இலத்திரன் வந்துட்டு இங்கால ஓடி இங்கால அடையும். என்ன மைனஸ்ல இருந்து ஓடி பிளஸ் அடைய போகும். இப்ப இந்த இலத்திரன் வந்துட்டு இந்த பேட்டரியில இருந்து ரிலீஸ் ஆனால் இந்த பேட்டரி தான் வேற எங்கேயும் போகாது. சரியா? உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு சர்க்யூட் இங்கால எடுக்க, இங்கால பேட்டரி எனர்ஜிகன் இது இப்படி கொண்டு வந்து இங்க ஒரு தடை இருக்கு. இப்படி இருந்தா இங்க இருந்து வெளியாகிற இலத்திரன் வந்துட்டு இங்கால வந்து இந்த பேட்டரி தான் அடையும். இங்க இருந்து வெளியாகிறது வந்துட்டு இந்த பேட்டரி தான் அடையும். இங்கிருந்து வாரது இங்க போவாது, இங்கிருந்து வாரது இங்கால போவாது. சரியா? அதை வழங்க. எந்த பேட்டரியில இருந்து இலத்திரன் வெளியாகுதோ அதே பேட்டரிக்கு தான் அந்த இலத்திரன் வரும். ரைட். அடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும். சரியா? இப்ப இதை செய்யும். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வோல்ட்ங்கிறது இந்த தடைக்கு எதிராக செய்யப்படுற வேலை. தடைக்கு எதிராக செய்யப்படுற வேலை. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் இந்த உங்களுக்கு வோல்ட்டுக்கு சமன்பாடு தெரியும், அந்த விக்கு சமன்பாடு தெரியும். V சமன் IR. ஏன் நான் இங்க இதை எடுக்கேன், பொதுவா ஒன்று எடுக்கேன். இதுக்குள்ள 1000 மின்னோட்டம் I எப்பவும் மாறுமா? இல்ல. இதுக்குள்ள என்ன I போகுதோ தொடரா இருந்தால் மின்னோட்டம் மாறாது. உள்ளு விழுகிற வோல்ட் என்னது வீழ்ச்சி அடைந்த வோல்ட் தான் மாறப்போகுது. உதாரணத்துக்கு இதுல V1 விழுதென்றால் இந்த தடைக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கால V2 விழப்போகுது. இந்த தடைக்கு ஏற்ற மாதிரி V3 விழப்போகுது. ஏன் சொல்றேன்? இது என்ன தடைன்னு நமக்கு தெரியா. இது 10 ஓம் ஆயிருக்கலாம், இது 20 ஓம் ஆயிருக்கலாம், இது 30 ஓம் ஆயிருக்கலாம். 10 ஓமுக்கு எதிராக செய்யப்படுற வேலையை விட 20 ஓமுக்கு செய்யப்படுற வேலை கூட, அதை விட 30 ஓமுக்கு செய்யப்படுற வேலை கூட. அப்படின்னா இதுக்குள்ள V1 விழும், V2 விழும், V3 விழுதுன்னு எடுக்கு. இந்த மொத்தத்தையும் கூட்டுறது Vக்கு சமனா இருக்கணுமா இல்லையா? மொத்தத்தையும் கூட்டுறது Vக்கு சமனா இருக்க வேணும். அப்படி என்றால் V1 சக V2 சக V3 சமன் V இருக்கு போகுது. உங்களுக்கு சமன்பாடு தெரியும், ஓமின் சமன்பாடு தெரியும். இப்ப V1 சமன் I into R1. ஏன் R1 தடை I தான் பாய போகுது, மாற இல்லை. அப்படி என்றால் I into R1 சக I into R2 சக I into R3 அது சமன் IR. இதுல உங்களுக்கு தெரிய வேணும் விளைவில் வந்துட்டு என்ன வரப்போகுது. R1 சக R2 சக R3 சமன் R. உங்களுக்கு எவ்வளவு தொடரான தடை தந்தாலும் அதுல விளைவில் தடை வந்துட்டு எப்படி வரப்போகுது, அம்பது தடையும் கூட்டத்தால வரப்போகுது. ரைட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் சமாந்தரம். உங்களுக்கு தெரிய வேணும் தொடரா இணைக்கிறதுல மின்னோட்டம் மாறாது. சமாந்தரமா இணைக்கிறதுல விழுற வோல்ட் அளவு வீழ்ச்சி மாறாது. சரியா? ரைட். நோட் பண்றதை நோட் பண்ணிக்கலாம். இப்ப சமாந்தரமா எப்படி இணைச்சால் எப்படி அதோட விளைவில் பாக்குறேன்னு பார்ப்போம். சரியா? சமாந்தரமா இணைக்க உங்களுக்கு தெரிய வேணும் இதுல பெருமானம் நமக்கு தெரியும். இது வர அப்படி என்றால் இப்ப இது இந்த மின்னோட்டம் எப்படி பிரிய போகுதுன்றா தடைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மின்னோட்டம் பிரியும். அதாவது நமக்கு இந்த இதுக்குள்ள போற மின்னோட்டம் எல்லாம் தெரியும். ரைட். இதை நான் வந்துட்டு ஸ்மால் I1 என்று எடுக்கன், இதை ஸ்மால் I2 என்று எடுக்கன், இதை ஸ்மால் I3 என்று எடுக்கன். ரைட். சரி. இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கடத்திக்கு குறுக்கையான வோல்ட் இது வந்துட்டு வெப்பநிலை தகுந்த பௌதிக கணியங்களை தவிர மிச்ச எதாலையும் என்ன செய்யாது, மாறாதுன்னு தெரியும். அப்படி பார்த்தால் இதுக்கு குறுக்கையான வோல்ட் அளவு V என்றா இதுக்கு குறுக்கையான வோல்ட் அளவு என்ன V இருக்கு. இதுக்கு குறுக்கையான வோல்ட் அளவு என்ன V இருக்கும். இதுக்கு குறுக்கையான வோல்ட் அளவு என்னவா இருக்கும், V இருக்கும். அப்ப தடைகளுக்கு குறுக்கையான வோல்ட் அளவு எல்லாம் சமன். தடைகளுக்கு குறுக்கையான வோல்ட் அளவு சமன். தடைகளுக்கு உள்ள போற மின்னோட்டம் தான் என்ன வித்தியாசமா இருக்கு. ரைட். அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதுக்குள்ள I1 போகுது, இதுக்குள்ள I2 போகுது, இதுக்குள்ள I3 போகுது. அப்படின்னா இங்க என்ன போயிருக்க வேணும்? I1 I2 I3 மூணையும் கூட்ட வாரதுதான் இதுக்குள்ள போயிருக்க வேணும். அதாவது இந்த I சமன் I1 I2 I3 இருக்க வேணும். ரைட். உங்களுக்கு தெரியும் V சமன் IR. இதுல V சமன் IR போட இயலும். அப்படின்னா ஐக்கு என்ன வரப்போகுது? I சமன் V over R. சரியா? அப்ப இதுல வந்துட்டு V over R சமன் V over R1 சக V over R2 சக V over R3. இதுல ஏன் V எல்லாம் சமனா வருது? குறுக்கியான அழுத்த வேறுபாடு சமாந்தரத்துக்கு எப்பவும் சமன். குறுக்கியான அழுத்த வேறுபாடு எப்பவும் சமன். ரைட். அதுவே இங்க ஒரு தடை இருந்தால் சமனா? இங்க ஒரு தடை இருந்தா இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடும் இதுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடும் சமன் இல்லை. இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடும் இது அம்பட்டையும் சுருக்கி இது ரெண்டும் குறுக்கியான அழுத்த வேறுபாடு தான் சமன். அதாவது இது அம்பட்டும் சமாந்தரம், இது வந்துட்டு தொடர். இந்த சமாந்தரத்தை சுருக்கி வாரத்துக்கு தொடர் தானே இது. இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு V1ஐயும் இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு V2வையும் கூட்டுறதுக்கு சமனா வரும். V1 சக V2. இது நமக்கு இப்போ தேவையில்லை. இது நமக்கு வந்துட்டு அடுத்த பின்னால வார கேள்விகளோட பார்ப்போம். சரிதானே? ரைட். இப்ப இத விலங்கலாட்டி மறந்துங்க. நம்ம அடுத்த 20வது கேள்வி என்னவோ அதுல பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப நீங்க எதை சுருக்கினாலும் என்ன வரப்போகுது? 1 over எல்லா வியையும் பற்றினால் 1 over R சமன் 1 over R1 R2 R3 எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு வரப்போகுது. போமாசி எடுத்து சுருக்கினீங்கன்னா என்ன வரப்போகுது? சரி, போமாசி எடுத்து சுருக்கி பாருங்க. 1 over R சமன் 1 over R1 சக 1 over R2 சக 1 over R3. இதுக்கு போமாசி எடுத்தீங்க என்றால் என்ன வரப்போகுது? சரியா, நீங்க சுருக்கி பாருங்க. இதுல வந்துட்டு 2 தடை மட்டும் வந்தால், சமாந்தரத்துல 2 தடை மட்டும் வந்தால் உங்களுக்கு தெரியும் R1 R2 over R1 சக R2. இது தெரியும் உங்களுக்கு. இந்த இன்னமும் ஒரு வெளிப்படை உண்மை தெரிஞ்சிருக்க வேண்டும். தொடரா இணைக்கிறதால வேற விளைவுள் தடை, அந்த தொடரா இணைச்ச தடையில எந்த தடைக்கு அதிக தடை இருக்கோ அந்த தடையை விட கூடவா வரும். சரியா? உதாரணத்துக்கு இப்ப தொடர் இணைக்கீங்க, 3 தடையை தொடர் இணைக்கீங்க. இது வந்துட்டு R1 R2 R3. இதுல வந்துட்டு R3 தான் இந்த 3லையும் பெரிய தடை. அப்படி என்றால் இதுல வார விளைவுள் தடை R வந்துட்டு இந்த R3 விட கூடவா இருக்கு. சரியா? R3 விட கூடவா இருக்கு. பாருங்க, 10 20 30 வரப்போது என்ன 60. அப்படின்னா R வந்துட்டு கூடவா தானே இருக்கு. சரி, இப்ப இங்க சமாந்தரத்துல வாங்க. சமாந்தரத்துல நீங்க எவ்வளவு 3 தடை இணைக்கீங்க, 4-5 தடை இணைக்கீங்க. அதுல ஆக சின்ன தடைக்கு வார விளைவு தடை சின்னதா தான் இருக்கு. சரியா? நீங்க இதை வேண்டாம் போட்டு செஞ்சு பாருங்க. இதுல வந்துட்டு 1 2 3 அல்லது ஏதாவது ஒன்று போட்டு பாருங்க. இதுல வார விளைவு தடை R வந்துட்டு இந்த 1 விட குறைவா இருக்கு. சரியா? இந்த 1 விட குறைவா இருக்கு. இதை எப்படி சொல்லலாம்? சமாந்தரமா இணைக்க வார விளைவு தடை வந்துட்டு R வந்துட்டு அதுல R மினிமம் தடையிட சின்ன அளவை விட குறைவா தான் இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது இந்த சமாந்தரமா இணைச்ச தருணத்துல இதுல ஏதாவது இந்த இப்ப ரைட் அழிச்சிட்டு வழங்கப்படுத்துறேன். நோட் பண்றதாக நோட் பண்ணுங்க. இப்ப அடுத்தது இந்த சமாந்தரமா இணைச்சு இருக்கக்குள்ள இந்த தடை வந்துட்டு R1, இந்த தடை R2. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த R1 வந்துட்டு R2 விட மிக பெரிதாக இருந்தால், அதாவது இது ஒரு 10,000 ஓம், இது வந்துட்டு 10,000 ஓம், இது வந்துட்டு 1 ஓம் என்று இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த R1 வந்துட்டு இல்லாம செய்யலாம். ஏனென்றா இப்ப இந்த மின்னோட்டம் வந்துட்டு இந்த தடைக்கு ஏத்த மாதிரி தான் பிரிய போகுது. ஏன் உங்களுக்கு தெரியும் V சமன் IR. V சமன் IR உங்களுக்கு தெரியும். சமாந்தரத்துல V வந்துட்டு மாறாது. அப்படி என்றால் I கூடினால் என்ன நடக்க போகுது? சாரி, I கூடினால் என்ன நடக்க போகுது? சாரி, இந்த R கூடினால் என்ன நடக்க போகுது? குறைஞ்ச ஐயோட போகுதுன்னு
ஐ ப்ரொபோர்ஷனல் டு 1/r தான் இருக்க போகுது. அப்படின்னா இந்த ஆர் மிகவும் கூட என்றா வந்துட்டு குறைவானதுதான் என்ன செய்வது ஓட போகுது. அப்படின்னா இங்க ஓடுற ஐயை விட இங்க ஓடுற ஐ என்ன மிகவும் கூடவா இருக்கு. ஐயை விட I1 வந்துட்டு மிகவும் கூட. அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு இங்க ஒரு 10,000 இங்க ஒரு 1 ஓம்ண்டா நீங்க அந்த ரேஷியோ பாருங்க. இங்க ஆக குறைவுண்டா இங்க ஐ ஆக மேக்சிமம் ஓட போகுது. இங்க வாரது எல்லாம் இந்த வார ஐ எல்லாம் மேக்சிமம் இதுக்குள்ள ஓட போகுது. மினிமம் தான் இதுக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட 0 தான் இதுக்குள்ள ஓட போகுது. இதுக்குள்ள 0 மின்னோட்டம் என்றா என்ன செய்யலாம், கலட்டி விடலாம். இதை கலட்டி விடலாம். அவன் எக்ஸாம் பேப்பர்ல ஆர் வந்துட்டு மிகப்பெரிய தடை என்றால் இதுதான் அர்த்தம். சரிதானே? ரைட். இது தொடராக இணைக்கங்களையும் பார்க்கலாம். இந்த ஆர் வந்துட்டு மிகவும் பெருசென்றால் என்ன, இந்த துண்டுகளால கரண்ட் போகாது என்ற மாதிரி எடுக்கலாம். அதாவது முடிவில் தடை என்றால் இந்த துண்டுகளால கரண்ட் ஓடாது இந்த மாதிரி எடுக்கலாம். சரி, இப்ப கேள்விக்கு வாங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் எல்லாம் வந்துட்டு நோட்ஸ் இல்ல, அதாவது நீங்க நோட்ஸ்ல நிறைய படிச்சுப்பீங்க, அதெல்லாம் கட்டாயம் நீங்க திரும்ப பார்க்கணும். நான் இப்ப சொன்னதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது சின்ன ஒரு நோட்ஸ்ல அல்லது ஷார்ட் நோட்ஸ்ல எழுதி வைக்கலாம். இதில் வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் டக் டக்குன்னு எக்ஸாம் செய்யலாம். எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நீங்க மெக்கானிக்ஸ் மாதிரி படிக்கிற ஒரு பாடம் உண்டு. அவ்வளவு கஷ்டமானது, அடுத்தது அவ்வளவு பயிற்சி வேணும். சரியா? அடிப்படையை நல்லா விளங்கி படிச்சுக்கோங்க. தெரியாதாக்கள் காப்பி நோட்ஸ் வாங்கி பாருங்க. ரைட். சரி, இப்ப இந்த 6வது கேள்வியை வாசிச்சா, ஒவ்வொன்றும் தடை ஆரை உடைய 3 சர்வசம தடைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து பெறத்தக்க குறைந்தபட்ச சமளவு தடை, உயர்ந்தபட்ச சமவெளு தடை ஆகியன முறை யார்? ரைட். உங்களுக்கு தெரியும், சமாந்தரமா இணைச்சாதான் ஒரு தடையை விட குறைந்த தடை எடுக்கலாம். அதே தொடரா இணைச்சாதான் என்னவா இருக்கு, ஒரு தடையை விட கூடின தடை எடுக்கணும் என்றால் தொடரா இணைக்கணும். ஒரு தடையை விட குறைவான தடை விளைவில் எடுக்கணும் என்றால் சமாந்தரமா இணைக்கணும். ரைட். அப்ப குறைந்தபட்ச தடைக்கு என்ன செய்யணும், 3ஐயும் என்ன செய்யணும், சமாந்தரமா இணைக்கணும். நீங்க 3ஐயும் சமாந்தரமா இணைச்சு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வரும், R/3 வரும். உங்களுக்கு தெரிய வேணும், இதுல ஷார்ட் கட் சொல்லி தரல நினைக்கிறேன். இப்ப நாம ஒவ்வொரு கேள்வி செய்கையும் பார்த்துட்டு போவோம். இந்த தடை எல்லாம் சமனண்டா, அதாவது இதுல எண் அமைப்பு வருது, என் தடவை வருது என்று வச்சிங்க. என் தடவை வருதுன்னு வச்சால் இதை வந்துட்டு R/n எடுக்கலாம். இதான் வரும், வேற வழி இல்லை, இதான் வரும். நீங்க அதுல செஞ்சு பார்த்தா இதான் வரும். இந்த தடைய எத்தனை தரம் வருதோ அதால பிரிக்கிறது தான் இதுல வார விளைவு தடையா இருக்க போகுது. R' இருக்க போகுது. அதுவே உங்களுக்கு தொடரா வந்துச்சு என்று சொன்னால், தொடரா என் தடவை வந்துச்சு என்று சொன்னால் இந்த R' வந்துட்டு n×r காணப்படும். சரியா? இது வந்துட்டு முதலாவது ஷார்ட்கட். அடுத்தது, இப்ப உங்களுக்கு ஒரு தடை வந்துட்டு 2r ஆகவும் இன்னும் ஒரு தடை வந்துட்டு 6 ஆகவும் தந்தால் இது எப்படி செய்யறேன்னு சொன்னா, இதுல விளைவு தடை எப்படி பாக்குறேன்டா, இதை நீங்க எப்படி எழுதலாம், இதுல வந்துட்டு 2r, அதே இந்த 6 வந்துட்டு நீங்க 2r 2 தரம் வழினா அதுல விளைவு வந்துட்டு 6 வரப்போகுது. அப்படின்டா இதுல 2r வரப்போகுது, இதுல 2r வரப்போகுதுன்னு 2r. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சமனான தடை அப்படின்றாலும் உங்களுக்கு விளைவு என்ன வரப்போகுது, 2r/3. இதெல்லாம் நீங்க காப்பில நோட்ஸ்ல எழுதின கேள்வி எல்லாம் ஒரு தோக கேள்வி செஞ்சுப்பீங்கன்னு, அந்த கேள்வி எல்லாம் இந்த கேள்வியில வார பயிற்சி அன்படு. இதெல்லாம் நோட்ஸ் இல்லை, இதெல்லாம் நீங்க எவ்வளவு கேள்வி செய்றீங்களோ அதுல வார எக்ஸ்பீரியன்ஸ் தனி. சரியா? ரைட். இது பின்னுக்கு வரும் கேள்வி, அதை செஞ்சு பார்ப்போம். ரைட். அப்ப பாருங்க, உங்களுக்கு 3 தடையையும் சமாந்தரமா இணைச்சால் என்ன வரப்போகுது, R/3. 3ஐயும் தொடரா இணைச்சா என்ன வரப்போகுது, 3r. அப்படின்னா எத்தனாவது விடைக்கு போகலாம், 5வது விடைக்கு போகலாம். ரைட். இவ்வளவுதான் இந்த கேள்வி. 7வது கேள்வி பார்ப்போம். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்கள். குவாக்குகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட். இப்ப குவாக்ஸ் என்றால் என்ன என்றுதான் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிய வேணும், உலகத்துல முதலாவது அடிப்படையான துணிக்கைகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது என்ன, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இதையும் தவிர்த்து இது இன்னமும் உள்ள போய் இன்னமும் சிறிய துணிக்கைகள், இன்னும் அத புரோட்டானுக்குள்ள இருக்கிற துணிக்கைகள் எல்லாம் பார்த்ததுதான் இந்த குவாக்ஸ். சரியா? ரைட்.
இப்ப இலத்திரனுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு லெப்டன்ஸ் சொல்லுவோம். புரோத்ரன் நியூட்ரனுக்குள்ள இருக்கிறது குவார்க்ஸ் சொல்லுவோம். இந்த குவார்க்ஸ் தான் உலகத்துல இப்ப இருக்கிற மிகவும் சிறிய அடிப்படையான துணிக்கைகள். ரைட், அடிப்படையான மிகவும் சிறிய துணிக்கைகள் குவார்க்ஸ். அதே இது மிகச்சிறிய ஏற்றமும் என்ன குவார்க்ஸா காணப்படும். ரைட், இப்ப குவார்க்ஸ்கள் வந்துட்டு உங்களுக்கு 6 காணப்படும். ஒன்று, அதாவது 6 காணப்படும். அப், டவுன், ஸ்ட்ரேஞ்ச், சார்ம், ப்ராப், என்ன பாட்டம். இப்ப இந்த 6 குவார்க்ஸுக்கும் ஒவ்வொரு என்ன காணப்படும், ஒவ்வொரு மின்னேற்றம் காணப்படும். உங்களுக்கு தெரியணும். அப், அப், சார்ம். இது மூணுக்கும் பிளஸ் 2 இலத்திரண்ட ஏற்றமா காணப்படும். சரியா, இலத்திரண்ட ஏற்றத்தின் பருமன் 2 காணப்படும். ரைட், அடுத்தது டவுன், ஸ்ட்ரேஞ்ச், அடுத்தது பாட்டம். இது அம்பட்டுக்கும் -1 இலத்திரண்ட ஏற்றமா காணப்படும். சரியா, எதுக்கிறதுலே ஆகவும் ஏற்றம் குறைவானது டவுன், ஸ்ட்ரேஞ்ச், பாட்டம் குவார்க்ஸா காணப்படும். கூடினது இதாக காணப்படும். அது இழிவானத்துல கூடினது அதாக காணப்படும். சரியா, ரைட். ஒரு புரோத்ரனுக்குள்ள எத்தனை குவார்க்ஸ் இருக்கும் என்று கேட்டால் இம்பட்டு தான் 6 அடிப்படையான 6 குவார்க்ஸ் துணிக்கைகள். ரைட், இப்ப புரோத்ரன் வந்துட்டு எப்படி உருவாக போகுதுண்டா, ஒரு புரோத்ரன் வந்துட்டு 2 அப் குவார்க்ஸ்லயும் ஒரு டவுன் குவார்க்ஸ்லயும் உருவாகும். சரியா, இந்த 2 அப் குவார்க்ஸும் ஒரு டவுன் குவார்க்ஸும் சேர்ந்துதான் என்ன ஒரு புரோத்ரன் உருவாகும். அதாவது U D என்ன மாதிரி எழுதும். இப்ப உங்களுக்கு தெரியும் புரோத்ரன் ஏற்றம் வந்துட்டு +1. உங்களுக்கு தெரியும் இதுல வந்துட்டு 2 இலத்திரண்ட ஏற்றம், 2 இலத்திரண்ட ஏற்றம், சய 1 இலத்திரண்ட ஏற்றம். இது அப்படியும் கூட்டினால் என்ன 3 இலத்திரண்ட ஏற்றம், அதாவது ஒரு பிளஸ் இலத்திரண்ட ஏற்றமா காணும். சரியா, ரைட். அடுத்தது நியூட்ரன் வந்துட்டு என்னத்தால உருவாகும் என்றால், ஒரு அப் குவார்க்லையும் 2 டவுன் குவார்க்ஸையும் சேர்ந்து ஒரு நியூட்ரன் உருவாகும். அதாவது நியூட்ரன் வந்துட்டு UDD உருவாகும். இதன் ஏற்றம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன வரப்போகுது, 0 வரும். அப்படி கூட்டி பாருங்க, 0 வரும். சரியா, இதான் வரும். உங்களுக்கு தெரிய வரும் பௌதிகவியல்ல அடிப்படையாக 4 விசைகள் காணப்படும். ஒன்று என்னது புவியீர்ப்பு விசை, அடுத்தது அந்த மின்காந்த தூண்டலால வார விசை, அடுத்தது இந்த இது என்னது, அடுத்தது அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் சொல்லுவோம், அதாவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு இந்த குவார்க்ஸை வந்துட்டு பிணைச்சு பிடிச்சிக்கிற அந்த பைண்டிங் பிணைச்சு வச்சுக்கிற விசை. அடுத்தது வீக் ஃபோர்ஸ் சொல்லுவோம். சரியா, இந்த 4 தான் என்ன, இந்த 4 தான் பௌதிகவியல்ல அடிப்படையாக காணப்படுற விசைகள். உயிர்ப்பு விசை, காந்த தாள வார விசை, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ். இது 4 தான் அடிப்படையான விசை. இதை தவிர வேற விசைகள் இல்லை. ரைட், உங்களுக்கு தெரியும் இதுல வந்து இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸால என்ன செஞ்சிருக்கும், இதை பைண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த பைண்ட் பட்டிக்கிற இதை சொல்லுவோம் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்ப இந்த குவார்க்ஸை பிரிக்கணும்னா அந்த பைண்டிங் எனர்ஜியை கொடுத்துதான் அந்த குவார்க்ஸை பிரிக்கவே. எப்படி என்றால் ஒரு அணுல இலத்திரனை கலட்டுற மாதிரி, இலத்திரனுக்கு எப்படி நம்ம அயனாக்க சக்தியை கொடுத்து கலட்டுறோமோ அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜியை கொடுத்துதான் இந்த குவார்க்ஸை கலட்ட இயலும். அதால பெரிய ஒரு சக்தி இழக்கப்படும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட், இப்ப இலத்திரன் வந்துட்டு என்னத்தால உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் லெப்டினன்ட் செல்னு சொல்லுவோம். அதை வெறும் நோட்ஸ் தான், நீங்க அதில் பார்த்துக்கோங்க. உங்களோட நோட்ஸ்ல இதை விளங்கப்படுத்தலோட ஒன்றும் இல்லை. ரைட், சரியா. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. ஆறு வகை குவார்க்ஸ் உள்ளன. சரியா, பிள்ளையாது. முதலாவது 6 வகை குவார்க்ஸ்கள் உள்ளன. சரி, இன்னைக்கு 6 வகையான குவார்க்ஸ், அப், டவுன், ஸ்ட்ரேஞ்ச், பாட்டம், டாப், சார்ம். 6 வகையான குவார்க்ஸ் உள்ளன. ரைட்,
ரெண்டாவது ஒரு குவாக்கின் ஏற்றம் -2/3 இலத்திரன் அல்லது +1/3 இலத்திரனாக இருக்கலாம். இங்கு இலத்திரனானது ஆரம்ப ஏற்றமாகும். ஒரு குவாக்கின் ஏற்றம் +2/3 சாரி -2/3 இலத்திரன் அல்லது +1/3 இலத்திரன். அப்படியா? இல்ல. +2/3 இலத்திரன் ஏற்றம் அல்லது -1/3 இலத்திரன் ஏற்றம். இந்த மைனஸ் பிளஸ் மாத்தி தந்திருக்கு. அப்படி இருந்தால் இது பிழையா இருக்கு. சி குவாக்குகள் தனியாக இருக்கலாம். இது சரியா பிழையா? குவாக்குகள் தனியாக இருக்கலாம். இல்ல. இதைத்தான் நம்ம வந்துட்டு குவாக் சிறைப்பிடித்தல் என்று சொல்லுவோம். ஒரு குவாக் வந்துட்டு தனியா இருக்காது. இதை பத்தி உங்களோட நோட்ஸ்ல இருக்கும் பார்த்துக் கொள்வோம். இந்த குவாக் சிறைப்பிடித்தல் என்றால் என்னென்றா பிள்ளைகள், இப்ப இந்த குவாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸால ஒன்று சேர்ந்து இந்த புரோத்ரன் அல்லது நியூத்ரனா தான் காணப்படும். நீங்க அதை அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸுக்கு அந்த பைண்டிங் எனர்ஜியை கொடுத்து நீங்க அதை பிரிக்க போனால் அது அந்த அந்த குவாக்ஸ் வந்துட்டு என்டி குவாக்ஸ் உருவாக்கும். என்டி குவாக்ஸை உருவாக்கி அதெல்லாம் சேர்ந்து இருக்கவே முயற்சி சரிதானே, சேர்ந்துதான் காணப்படும். குவாக்ஸ் ஒருபோதும் தனியா காணப்படாது. இப்படி 2 UD அல்லது UDD அத மாதிரி எல்லாம் சேர்ந்துதான் காணப்படும். பிரிக்க முயற்சி செஞ்சு நீங்க சக்தி கொடுத்தால் அந்த சக்தியை பெரிய சக்தியாக காணப்படும். அந்த சக்தியை கொடுத்தாலும் அது அண்டி குவாக்ஸை உருவாக்கி திரும்பவும் சேர்ந்துதான் காணப்படும். சரிதானே? ரைட். அப்படின்னால் எத்தனாவது விடை போலாம்? முதலாவது விடை சரியானதா இருக்கு. ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரிவிலே இப்ப 8வது கேள்வியை பார்ப்போம். இந்த 8வது கேள்வி வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ற பாடத்திலிருந்து வந்தது. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ற பாடத்துல நம்ம என்னத்தை பத்தி பார்ப்போம் என்றால், ஒரு அசையாத ஒரு புள்ளியேற்றம் ஒரு புள்ளியேற்றம் திணிவில்லாத புள்ளியேற்றம் திணிவு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். திணிவில்லாத புள்ளியேற்றம் வந்து இருக்கிறதால என்னென்ன விளைவுகள் வரும் என்றதை பத்தி பார்க்கறது தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ற பாடத்துல பார்ப்போம். ரைட். இப்ப உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ற பாடத்துல முடிவிலி என்ற ஒரு இடம் விரிகி, முடிவிலி என்றது இன்னும் தெரிஞ்சுக்க வேணும். எலக்ட்ரிக் மின்புலம்ங்கிறது ஒரு காப்பு புலமாகும். சரியா? மின்புலம் அடுத்தது இந்த ஈர்ப்பு புலம் எல்லாம் என்ன ஒரு காப்பு புலம். காப்பு புலம் என்ன? காப்பு புலம் செய்யற வேலை வந்துட்டு அந்த பாதையில தங்காம இருக்கிறது தான் காப்பு புலம் சொல்லுவோம். ரைட். இப்ப வந்துட்டு முடிவிலி என்று சொல்றது என்னன்னா, அந்த ஒரு விளைவும் இல்லாத ஒரு இடம், அதாவது இந்த ஏற்றங்களால வந்து ஒரு இதுவும் இல்லாதது, அதாவது ஒரு புலமும் இல்லாத இடம் என்று சொல்லலாம். புலத்தினால வார விளைவு ஏதும் இல்லாத இடம் தான் இந்த முடிவிலி என்று சொல்றது. ரைட். இப்ப முதலாவது முடிவிலில் இருந்து ஒரு புள்ளி ஏற்றம் ஒரு நேர் பிளஸ் ஒரு கூலம் ஏற்றத்தை கொண்டு வரதுக்கு செய்யப்படுற வேலை தான் வோல்ட் அண்டே நம்ம படிச்சிருக்கோம். சரி, அது சரி. ரைட். இப்போ ஒரு புள்ளி ஏற்றம் ஒன்று இருக்கு. இதுல ஒரு கியூ புள்ளி ஏற்றம் ஒன்று இருக்கு. இந்த புள்ளி ஏற்றத்தால என்னென்ன விளைவுகள் வரும் என்றால், புள்ளி ஏற்றத்தால ஒரு மின்புல செறிவு ஒன்று வரும். மின்புல செறிவு ஒன்று வரும். அடுத்தது இன்னும் ஒரு ஏற்றம் கொண்டு வரோம் என்றால் அதுக்கு வேற ஒரு வேலை செய்யணும், மின் அழுத்தம் கொண்டு வரும். அடுத்தது இன்னும் ஒரு ஏற்றம் கொண்டு வந்திருக்கோம் என்றால் அந்த ஏற்றத்துல ஒரு விசை ஒன்று தாக்கும். இந்த மாதிரி பல தரப்பட்ட விளைவுகள் வரும். இப்ப உங்களுக்கு தெரிய வேணும், இந்த புள்ளி ஏற்றத்திலிருந்து ஒரு குறித்த தூரம் R-ல இந்த மின்புல செறிவு என்னென்றால் இது நேர் Q என்றா மின்புல செறிவு அந்த கோட்டின திசையில இருக்கும் E என்று இருக்கு. இப்ப பல பரிசோதனைகள் பல ஆய்வுகள் செஞ்சு இது யாரு கண்டுபிடிச்சது என்றால் ஃபாரடே தான் இதை கண்டுபிடிச்சது. இதை டெவலப் பண்ணி இந்த சமன்பாடு எடுத்தது வந்துட்டு மேக்ஸ்வெல். ரைட். மேக்ஸ்வெல் தான் இந்த சமன்பாடு எடுத்தது. அப்படி இருந்தால் இந்த E என்னன்னு சொன்னா இருந்தால் E வந்துட்டு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் Q/R². சரியா? Q/R² ப்ரொபோர்ஷனல். இந்த ஏற்றத்துக்கும் அந்த R என்ற நேர்மாறு விகித சமன்ற வர்க்கத்துக்கும் ப்ரொபோர்ஷனல். இதை பரிசோதனை ரீதியாக சமப்படுத்தினா உங்களுக்கு ஒரு மாறிலி ஒன்று வரும். அந்த மாறிலி தான் 1/4π ε0 என்று சொல்லுவோம். அது இன்டு Q/R². இது வந்துட்டு வெற்றிடத்துக்கு தான் இந்த சமன்பாடு பொருத்தம். அதுவே நம்ம ஒரு
மின்னுளையம், அதாவது மின்னுளையம் என்றால் என்னண்டா ஒரு கடத்துவோம். இப்ப உதாரணத்துக்கு கடத்திகளை வந்து ரெண்டு விதமா பிரிப்போம். ஒன்று கடத்திகள், நல்ல ஒரு கடத்திகள், அடுத்தது குறை கடத்திகள், அடுத்தது என்னது காவலிகள் ரெண்டு பிரிப்போம். குறை கடத்திகளை பத்தி நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்போம். நமக்கு தெரிஞ்சது கடத்திகளும் காவலிகளும். இப்ப உங்களுக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இருக்கு. இந்த ஏற்றத்தை நீங்க ஒரு கம்பியில வச்சீங்கன்னா, இப்ப ஒரு இப்படி ஒன்று ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. இது வந்துட்டு தகடு என்று எடுக்கன். இந்த தகட்டுல இவருக்கு ஒரு பிளஸ் ஏற்றம் ஒன்று வச்சீங்கன்றால் அது முதலாவது போறது இவரது அசங்கி போய் இவரது போயிட்டு, அதால இதுல அந்த ஏற்றம் அசையக்கூடிய அந்த எளிமை அந்த இதுல தான் மின்னுளையம் என்று சொல்லுவோம். அந்த அந்த உடலின் அந்த சடத்துவத்தின் தன்மை தான் மின்னுளையம் என்று சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெருமானம் வரும். அத இதுல கே என்று தந்திருக்காங்க. மின்னுளையம் என்கிறதுக்கு பெருமானம் இதுல மாறி கே என்று தந்திருக்காங்க. இது வந்துட்டு வெற்றிடத்துல ஒரு ஒன்றாயிருக்கும். வெற்றிடத்துல இது வந்துட்டு ஒன்றாയിരിக்கும். அதால இந்த சமன்பாடு வெற்றிடத்துல மட்டும் பொருத்தம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மின்னுளையம் உள்ள இடத்துல இந்த சமன்பாடு எப்படி வரும்டா E7 Q over 4 pi epsilon naught K R square. இப்ப வந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த கே வந்துட்டு மாறுபடும். வெற்றிடத்துல ஒன்று போக 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 அது கூடவா இருக்கும். கூட 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 ஏற்றம் அசைகிற வீதம், அதாவது ஏற்றம் அசைறதுக்கு பஞ்சுப்படும். அப்படி இதே நல்லமண்டா இப்ப நீங்க கெப்பாசிட்டர் ஒன்று படிப்பீங்க. அதுல வந்து எப்படி என்றால் ஒரு ரெண்டு இதுல ஏற்றத்தை சேமிச்சு வச்சுக்க. ஏற்றத்தை சேமிச்சு வச்சுக்கோம்னால் என்ன நடக்கும்? ஏற்றம் வந்துட்டு ஓடப்படாண்டால் இந்த கே வந்துட்டு ஆக கூடின பெருமானம் கூடினதை வச்சால், இந்த மின்னுளையத்தின் பெருமானம் ஆக கூடினதை வச்சா ஏற்றம் என்ன செய்யாது. அதாவது பிளாஸ்டிக், பொலித்தீன், அந்த மாதிரி பேப்பர், அந்த மாதிரி. இரும்பு என்றால் என்ன நடக்கும்? இரும்புக்கும் கே ஆக குறைவு, அதாவது வெற்றிடத்தோட கூட பொதுவா பார்க்க போனா குறைவு. அதால இது இரும்புண்டா எப்பவும் இந்த ஏற்றம் வந்துட்டு கூரான இடத்துல இருக்கத்தான் விரும்பும். அதால இந்த மின் வட்டக்குள்ள எல்லாம் இந்த பனைமரம், தென்னை மரம் தான் முதலாவது பத்துரு. ஏன்? அந்த ஓலைகள் மிக கூராயிருக்கும். அந்த கூர்ல ஏற்றங்கள் உடனே தூண்டப்பட்டு ஏற்ற கடத்தப்பட்டு அதிக தடையினால என்ன செய்யும்? எரியும். இதான் மின் வட்டக்குள்ள நடக்கிறது. ரைட். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இதுலயே பார்த்த வழங்கும் உங்களுக்கு இந்த கேள்வி இந்த விட வந்துட்டு என்ன? Q over 4 pi K epsilon naught R square. அப்படி இருந்தால் எத்தனாவது விடு? ரெண்டாவது விடைக்கு போகலாம். ரைட். இப்ப அடுத்தது இன்னும் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இவரது ஈக்கான சமன்பாடு பார்த்துட்டோம். அதுவே இப்ப ரெண்டு ஏற்றங்கள் இவரது இருக்கி. ரெண்டு ஏற்றங்கள் ஆர் தூரத்தில் இருக்கி. இது Q1, இது Q2. இது ரெண்டிலையும் விசைகள் தாக்கும். இது வந்துட்டு ஒற்றை ஏற்றம் என்றா ஒன்றே ஒன்று விலத்தி தாக்கும். ஒவ்வாத ஏற்றம் என்றால் ஒன்றே ஒன்று நோக்கி தாக்கும். அதே ஒவ்வாத ஏற்றம் என்றால் ஒன்றே ஒன்று நோக்கும். ஒத்த ஏற்றம் என்றால் ஒன்றே ஒன்று விலத்து. இதுக்கான விசைக்கான சமன்பாடு F7 Q1 Q2 over 4 pi epsilon naught R square. சரியா? இது வந்துட்டு வெற்றிடத்திலான், பொதுவா வெற்றிடத்திலான் உங்களுக்கு கல்வியில் வரும். அதுவே மின்னுளையம் உள்ள இடத்தில் இருந்தால் Q1 Q2 over 4 pi epsilon naught K R square. சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு இது வந்துட்டு வெற்றிடத்துல ஒரு முடிவிலிருந்து இந்த ஏற்றத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். அதே இடத்துல இந்த ஏற்றத்தை திரும்ப முடிவில் இருந்து கொண்டு வரதுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்க வேணும். இங்க ஒரு ஏற்றமோ புலமோ ஒன்றுமே இல்லை. அதால ஆரம்பத்துல கொண்டு வரதுக்கு இந்த வித வேலையும் செஞ்சிருக்க மாட்டேன். திரும்ப அந்த புள்ளி ஏற்றம் இருக்கிறதால அவரது ஒரு புலம் வந்திருக்கும். அந்த புலத்துக்கு எதிராகவோ அந்த புலத்துக்கு சார்பாகவோ நான் முடிவிலிருந்து திரும்ப ஏற்றம் கொண்டு வரக்குள்ள வேலை செஞ்சிருப்பேன். அதே இது ஒத்தை ஏற்றம் என்றால் இதை எதிர்க்கும். அதால இதை எதிர்க்கிற மாதிரி நான் வேலை செஞ்சிருப்பேன். ஒவ்வாத ஏற்றம் என்றால் இது கவரும். அப்ப புலம் வேலை செஞ்சிரு. இந்த மாதிரி பிறகும் அதான் மின்னழுத்தம் என்று சொல்லுவோம். இதையெல்லாம் கீழ வாரத்துல இதெல்லாம் திரும்ப பார்ப்போம். இப்ப இதான் மின்புல செறிவுங்கிறதுக்கான இது மின் விசை கோடுகள் அந்த மாதிரி எல்லாம் பிறகு வரும். அதை தெளிவா வார கல்வியில பார்ப்போம்.
பிரிவில் நான் இதோட இந்த வீடியோவை முடிக்கேன். ஏனென்றா இப்போ வந்துட்டு 8 கேள்விகள் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ இந்த 9வது கேள்வியை வந்துட்டு பிறகு ஏதாவது என்ஃபீல்டு வரவுகளை சேர்த்து பார்ப்போம். இந்த 10, 11, 12 இந்த 3 கேள்வியும் செஞ்சாலே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தை தாண்டிடும். ஏண்டா 3ஐயும் லைட்டை ஃபுல்லா வழங்கப்படுத்தணும். இதுல வந்துட்டு மெக்கானிக்ஸ்ல வட்டேகம் ஃபுல்லா வழங்கப்படுத்தணும். அடுத்தது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபுல்லா வழங்கப்படுத்தணும். அடுத்தது அந்த உராய்வு அதுகளை அந்த 12வது கேள்வியை ஃபுல்லா செய்யணும். இந்த 3ம் செஞ்சாலே 1.5 மணி நேரம் ஆகும். இதை வந்துட்டு தனி ஒரு வீடியோவை செய்வோம். அடுத்தது இந்த 13, 14, 15, 16, 17. இப்போ 16 வந்துட்டு ரேடியேஷன், அது வந்துட்டு சின்னதுதான். இந்த 17 வரைக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோல என்றால் சடத்துவ திருப்பம் வந்து இதுல பத்தி விளங்கப்படுத்தப்படும். அந்த மாதிரி அங்கால இது வருது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வருது, முடிவு வந்து இது வருது. இது எல்லாத்தையும் செஞ்சு அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஏண்டா நிறைய வீடியோ இது கூடினாலும் லென்த் கூடினாலும் எல்லாராலையும் பார்க்க மாட்டாங்க. சரிதானே? ரைட். இதோட முடிச்சு கொள்றேன். அடுத்த வீடியோ வந்துட்டு இன்னும் ஒரு நாள்ல உங்களுக்கு வரும். ரைட். ஓகே.